ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிகோட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலி லினக்ஸோட ஒரு பேசிக்கான கமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஏன் காலி லினக்ஸ் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆஸ் எ பெனிட்ரேஷன் டெஸ்டர், எத்திக்கல் ஹேக்கராக வந்து இந்த காலி லினக்ஸ் தான் வந்து உங்களுக்கு முக்கியமான ரோலே வைக்கும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஏன்னா காலி லினக்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து காலி லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்பில்டான டூல்ஸ் தான் இருக்கும். விண்டோஸில் இல்லாதது இங்கே வேறு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் சப்போர்ட் ஆகாத எல்லா டூல்ஸ்லேயும் வந்து இதில் இருக்கும். ஓகேவா? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ்லாம் நிறைய இத்தனை டூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா யூஸ் பண்ணுவோம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த டூல்ஸ்லாம் நம்மளால் வந்து காலி லினக்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? காலி லினக்ஸ்னால் என்ன தெரிஞ்சிருக்கும், என்னென்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், லைக் விண்டோஸ் மாதிரி. நம்ம எப்படி விண்டோஸில் வந்து அந்த விண்டோஸ் பட்டன் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி காலி லினக்ஸில் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் தான், இந்த மாதிரி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டர்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ காலி லினக்ஸ் எப்படி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து நான் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி தர மாட்டேன். நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் இருக்குது, ஜேடெக் கோட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த சேனலோட ஒரு வீடியோ வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நான் அந்த வீடியோவை காட்டுறேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன், நோ ப்ராப்ளம். ஓகேவா? நான் அந்த சேனலில் இருக்கிற வீடியோவை பார்த்தா நான் என்னோட லேப்டாப்புக்கு வந்து ஓஎஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஜேடெக் கோட் காலி லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன். ஓகே, ஸோ இங்கே இருக்குது பாருங்க, தான் காலி லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் டூயல் புட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த காலி லினக்ஸோட டாக்குமெண்டேஷன் பேஜ் இதெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டூல்ஸுக்கு நல்லா யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வந்துட்டோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணால் இங்கே இந்த பட்டன் கூட வச்சுக்கலாம், டெர்மினல் அப்படின்ற டெர்மினல் எமுலேட்டர். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ இது என்னென்னா, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சார்ல சார்லஸ் பாப்பேஜ், அப்போ கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி ஜியூஎல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதை ஃபோல்டரில் கிளிக் பண்ணி உள்ளார போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டெர்மினல் மட்டும்தான். இந்த டெர்மினல் தான் நம்ம எல்லா வேலையும் செய்யணும். அதுக்காக நம்ம நிறைய கமெண்ட்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அட்வான்ஸாக வந்து நம்ம ஆலன் டூரிங் வந்ததுக்கப்புறம் எல்லாமே தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஜிஐ பண்ணிக்கலாம், நிறைய பண்ணிக்கலான்னு. அப்போ சார்லஸ் பாப்பேஜ் வரும்போது வந்து இந்த ஜஸ்ட் ஒரு டெர்மினல் மட்டும் தான், அந்த மாதிரி கருப்பு கலர் டெர்மினல் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதே டெக்னாலஜிக்குள்ளே தான் போகிறோம், அதே இந்த பழைய இதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ நான் இப்போ ஒரு ரைட் கிளிக் பண்ணி இல்லை கிரியேட் ஃபோல்டரில் வந்து அதை சம்திங் இதை ஹெச்ஹெச்ஏன்னு கொடுத்துக்கிறேன் சும்மா. ஸோ இந்த ஃபோல்டர் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆனதுக்கு நான் ஜிவேயில் ஒரு ப்ராசஸ் பண்ண தெரியுமா, கிரியேட் ஃபோல்டரு. ஸோ அதை வந்து நான் வந்து இங்கே மேனுவலாக, அதாவது ஒரு கமெண்ட் மூலிமா இங்கே நான் பண்ண போகிறேன். ஓகே, அதான் மேட்ரு. ஓகேவா? இங்கே பேக்ரவுண்ட் நடக்கிற ஏதாவது ப்ராசஸுமே இங்கே இருக்கிற கமெண்டில் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் கமெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், அதான் மேட்ரு. நம்ம ஏன் ஜிவிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஜிவே தானே ஈஸியாக இருக்குது, ஏன் வந்து கமெண்டில் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் வந்து கேள்விப்பட்டு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பக்கன்ஸ் வல்னரபிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிருந்தே நீங்கள் வந்து வேறு ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு ரிமோட்டாக ஒரு கனெக்ஷன், நாம் வந்து அவங்களோட கனெக்ஷனை வந்து அவங்களோட இதை வந்து கம்ப்யூட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதான் ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஜிவேலாம் யூஸ் பண்ண முடியாது, இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷனில் வந்து இந்த மாதிரி ஜிவேலாம் போயிட்டு மவுஸ் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்ணிருக்க முடியாது. ஜஸ்ட்டு ஒரு கமாண்ட் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இந்த கமாண்ட் மூலியமாக தான் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அங்கே பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கமாண்டை வந்து நம்ம கண்டிப்பாக படித்து ஆகணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து கமாண்டுக்கு வந்து நான் பேசிக்காக நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது, நான் இப்போ சொல்ல போனேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா ஹூ ஆமைனா இந்த சிஸ்டமோட யூசர் நேம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸிக்யூஷன் ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் கிடச்சிருக்கு, ஒரு சிஸ்டம் வந்து எனக்கு ரிமோட்டாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஹூ ஆமை போட்டிங்கன்னா இந்த சிஸ்டமோட யூசர் யாருன்னு தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இது ஹூ ஆமை. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃபைல் கிரியேட் பண்ணுறது, ஃபைலை வந்து எடிட் பண்ணுறது, அது எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பேசிக்கானதெல்லாம் இருக்குது. பாஸ்டபிலிட்டினா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, அது எப்படின்னு தெரிஞ்சது, PASSWD பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? இப்போதைக்கு நான் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணல. Ctrl+C ஏன் வர மாட்டேங்குது. ஓகே, ஹேஸ் நாட் பீன் சேஞ்ச். ஓகே, ஸோ அதை விட்டுருங்க. அதை நான் வந்து ஒரே பாஸ்வேர்டு தான் எல்லாத்துக்கும் டைப் பண்ண, அதனால தான் நான் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண விரும்பலை. ஸோ அதனால தான். ஸோ பாசிபிலிட்டி கொடுத்தனா ஈஸியாக பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து
இது சும்மா தான். நியூ இப்போ கரண்ட் பாஸ்வேர்டில் நீங்கள் வச்சிருக்க பாஸ்வேர்டு கொடுங்க. நியூ பாஸ்வேர்ட்லேருந்து உங்களுக்கு 2 பாஸ்வேர்டு கொடுங்க, 2 பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? நான் ஏன் எப்படி வச்சுனா நான் எல்லாத்துக்குமே ஒரே பாஸ்வேர்டு தான் கொடுத்தேன். எனக்கு வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற விருப்பம் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க. பிடபிள்யூடி என்னன்னா பிரிண்டிங், அதாவது பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இப்போ நம்ம எப்படி லினக்ஸில் வந்து ஃபோல்டர்னு சொல்லுவோமே, இப்போ வந்து எப்படின்னா ஸோ இது பேரில் ஒரு ஃபோல்டர் தானே, ஹோமுங்கிறது ஒரு ஃபோல்டர், இங்கே ஹெச்ஹெச்ங்கிறது ஒரு ஃபோல்டர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் லினக்ஸில் என்னென்னா விண்டோஸில் வந்து ஃபோல்டர்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா டைரக்டரின்னு சொல்லுவாங்க. டைரக்டரி. ஓகேவா? டைரக்டரி. ஓகே, பிடபிள்யூனா டைரக்டரி. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா ஹோம் ஃபோல்டருக்குள்ளார அதாவது ஹோம் டைரக்டரிக்கு வர கேலிங்கிற ஒரு டைரக்டரியில் கூட தான் நம்ம வந்து இங்கே இந்த டெர்மினல்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை தான் அவங்க சொல்ல வருவாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் என்ன கமெண்ட், சிஏஎல்னு ஒரு கமெண்ட் இருக்குன்னா கேலண்டருக்காக, ஜஸ்ட் சும்மா ஒரு காலண்டர் மாதிரி, நம்ம கேலண்டர் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இது சும்மா ஒரு இதுக்காக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று முக்கியமான இம்பார்ட்டன்ட் இருக்குன்னா, இம்பார்ட்டன்ட் கமெண்ட் என்னன்னா இனிமேல் தான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம். ஓகேவா? சிஎல்இஏஆர் போட்டிங்க கிளியர் ஆயிரும். ஸோ இந்த டெர்மினல் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிறதுனா சிஎல்இஏஆர் கமெண்ட். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா, முடிஞ்சா? நெக்ஸ்ட் என்னன்னா இனிமேல் வந்து எல்எஸ்னு ஒரு கமெண்ட் இருக்குது. எல்எஸ்னு என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைலையுமே வந்து லிஸ்ட் பண்ணுறதா எல்எஸ். ஓகேவா? நம்ம வந்து ஜிஏலையும் பண்ணலாம். ஸோ எல்எஸ் என்னன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள எல்லா ஃபைலையும் லிஸ்ட் பண்ணுறது தான் எல்எஸ். ஸோ நான் வந்து எந்த ஃபைல் இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ என்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆர்டினோ, கால்டம், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதுக்கு இது வந்து எங்கே போகிறோன்னா சிடி, எங்கே போகலாம், நீங்கள் ஐஎம்பின்னு ஒரு சிடி டெஸ்க்டாப்பில் போய்க்கலாம். ஓகேவா? சரி, இந்த மாதிரி ஒரு நிறைய ஃபோல்டர்லாம் இருக்குது, நிறைய டைரக்டர்லாம் இருக்குது. நான் இது வந்து இதுலேருந்து நான் டெஸ்க்டாப் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நான் டெஸ்க்டாப் வந்து போனேன் அப்படின்னா சிடின்னு ஒன்று இருக்கும். சிடினா சேஞ்ச் டைரக்டரி. ஓகேவா? சேஞ்ச் டைரக்டரி. ஸோ சிடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்த்து அப்படி டைப் படிச்சிங்கன்னா சிடி டெஸ்க்டாப். ஓகேவா? சிடி டெஸ்க்டாப் வந்தாச்சு. டெண்டர் கொடுத்தோன்னே நம்ம சிடி டெஸ்க்டாப்பில் வந்துட்டோம். ஓகேவா? டெஸ்க்டாப்னா என்னது, இதுதான் நம்மளோட டெஸ்க்டாப். ஸோ நம்ம டெஸ்க்டாப்பில் என்னென்ன இருக்குன்னு நம்ம லிஸ்ட் பண்ணுவோமா? லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்னது எல்எஸ். எல்எஸ் கொடுத்து என்னென்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்லாம் இருக்குது. என்னமோ இருக்குது, 6 பேக்கெட் சார் கிளிக் ஜாக்கிங் என்னமோ இருக்குது. ஓகே, நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டருங்க ஹெச்ஹெச்ஏன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோமா? ஸோ அது எங்கே இருக்குன்னா சம்திங் இங்கே இருக்குது. ஓகேவா? ஹெச்ஹெச்ஏன்ட்டு. ஸோ அதுக்குள்ளார போனால் என்னது, அதுக்குள்ளார போனோம்னா சிடி ஹெச்ஹெச்ஏ தான். ஹெச்ஹெச். ஓகே, இப்போ கிரியேட் பண்ணால் இப்போ எல்எஸ் கொடுத்து பார்ப்போமா? எல்எஸ் கொடுத்து அதில் என்ன வரும், ஒன்றுமே வராது. ஏன்னா நம்ம அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. எல்எஸ் கொடுத்து ஒன்றுமே வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றுமே இல்லையாங்க, ஒன்றுமே இல்லை. 2 டைம் ஓப்பன் பண்ணிட்டேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மேனுவலாக நம்மளே ஒரு ஃபோல்டர் வேணால் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். எம்டியாக ஒரு ஃபைல் என்னென்னா td.txt. ஓகேவா? மேனுவலாக ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்தா என்ன வரணும், அந்த ஃபைலோட நேம் வரணும். ஓகே, வந்துருச்சா? dd.txt அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணோம், ஃபைலை வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணோமா? ஆனால் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாக ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா டச் கமெண்ட்னு ஒன்று இருக்குது. டச் new.txt போட்டுரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. எந்த ஃபோல்டருக்குள்ளார, ஹெச்ஹெச்ங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ளார. ஓகேவா? எல்எஸ் வந்து எனக்கு dd.txt வந்து நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுது. new.txtங்கிறது இப்போ நியூவாக கிரியேட் பண்ணுது டெர்மினல் மூலியமாக. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்குள்ளார ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நேனோங்கிற ஒரு எடிட்டர் இருக்குது. நேனோங்கிறது வந்து ஒரு ஃபைல் எடிட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நேனோ அப்படின்னு கொடுத்துட்டு நேனோ new.txt கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். நான் ஒரு புதுசாக ஒரு இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிகோட் வித் தினேஷ் அப்படின்னு சும்மா டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்னா, இது மாதிரி டைப் பண்ணிட்டோமா, டைப் பண்ணிவிட்டு Ctrl+X கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிரும். ஓகேவா? Ctrl+S எங்கது Ctrl+X. ஓகேவா? இப்போ வந்து அதுக்குள்ளே இருக்க இதை வந்து பார்க்கணும். இப்போ வந்து நான் வந்து டைப் பண்ணிட்டேன், அதுக்குள்ளே இதை பார்க்கணுன்னா cat new.txt. ஓகே, பாருங்கள், டிகோட் வித் தினேஷ் நான் டைப் பண்ணேன்னா அந்த நியூ ஃபைலில். ஸோ அதுதான் வந்து டிகோட் வித் தினேஷ்னு இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது இருக்குது. என்னென்னா இன்னொன்று இருக்குது, என்னென்னா இது என்னது CAT பார்த்தாச்சு. எக்கோ கமெண்ட் ஒன்று இருக்குது.
எக்கோ என்னன்னா நம்ம டெர்மினலில் வந்து டைப் பண்ணுறத வந்து அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? டி கோட் சிடி எக்கோ டி கோட் கொடுத்தோன்னா ஜஸ்ட் அந்த டி கோடுங்கிறது மட்டும் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பிரிண்ட் ஆகிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறது தான் எக்கோ கமெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இன்னும் கிளியர் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. கிளியர். ஸோ வந்து ஒரு டைரக்டரி வந்து நான் கிரியேட் பண்ணேன். நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணுறது டச் கமெண்ட் பார்த்தோமா? ஸோ அதே மாதிரி ஒரு டைரக்டரியே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். மேக் டிஐஆர் நியூ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? கிரியேட் பண்ணியாச்சு. எந்த டைரக்டரிக்குள்ளார? ஹெச்ஹெச்ஏ டைரக்டரிக்குள்ளார. ஒரு மேனுவல் டைம் செக் பண்ணிடுவோம். ஸோ ஹெச்ஹெச்ஏ டைரக்டரிக்குள்ளார நியூங்கிற ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நியூக்குள்ளார ஒன்றுமே கிடையாது. நம்ம எதுவுமே செட் போடல. ஓகேவா? ஓகே, க்ளோஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டைரக்டரிக்குள்ளார போக போகிறேன். இப்போ எல்எஸ் கொடுத்தோம்னா என்ன இருக்கும்? dd.txt இருக்கும், நியூங்கிறது இருக்கும், new.txt இருக்கும். நியூவுக்குள்ளார நான் போனோம் அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி டு new நியூ போயாச்சு. இப்போ எல்எஸ் கொடுத்தோம்னா ஒன்றும் இருக்காது, ஏன்னா நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம், டச் யூஸ் பண்ணி எம்முங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இப்போ எல்எஸ் கொடுத்தா எம்முன்னு இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம எம்முங்கிற ஒரு நேமில் ஒரு சும்மா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பண்ணிகிட்டே போகலாம். ஒரு விக்டிமோட வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் கிடைச்ச வாய்ப்பு இருக்குன்னா இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டெர்மினல் மூலிமா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தான். இன்னும் நிறைய அட்வான்ஸாக நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓகே, சிஸ்டம் எப்படி அப்டேட் பண்ணுறேன்னா அப்படின்னு. ஸோ வந்து காலினக்ஸ் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கமெண்ட் இருக்குது. அது வந்து sudo apt update அப்படின்பாங்க. apt update. ஓகேவா? கிளிக் பண்ணோம்னா அது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கேட்டு அப்படியே அப்டேட் ஆகும். ஓகேவா? நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி sudo apt upgrade. சிஸ்டம் வந்து அப்டேட் எதுவும் வந்ததுன்னா நம்ம இது கன்ஃபார்மாக நான் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் வேற என்ன, நான் ஒரு டைரக்டரி வந்து டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணுறதுக்கு வந்து எல்எஸ் கொடுத்துட்டு எல்எஸ் டெலீட் பண்ணுறது எப்படின்னா ஆர்எம் தான். ஆர்எம் அந்த ஃபைல் நேம் கொடுத்தா டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிடுச்சா? இப்போ வந்து எல்எஸ் கொடுத்து பார்த்தா அங்கே எம்ங்கிற ஃபைல் நேம் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ எல்எஸ் கொடுத்தா இப்போ இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு டைரக்டரிக்குள்ளார வந்து வந்துட்டோம், நியூங்கிற டைரக்டரிக்குள்ளார வந்துட்டோமா? ஸோ இப்போ நியூலேருந்து ஹெச்ஹெச்ஏக்குள்ள எப்படி போகணும்னா சிடி டபுள் டாட் கொடுத்தா அதுக்கு முன்னாடி என்ன ஃபோல்டரோ இப்போ ஹெச்ஹெச்ஏக்குள்ளார அது வந்து போயிடும். ஓகேவா? இப்போ ஹெச்ஹெச்ஏக்குள்ளார வந்துட்டோமா? டெஸ்க்டாப் ஹெச்ஹெச்ஏ. இப்போ எல்எஸ் கொடுத்தோம்னா என்னென்ன இருக்கும்? dd.txt new.txt இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் டெலிட் பண்ணோன்னா rm new cannot remove new is a directory. ஸோ ஓகே, ஐ திங்க் டைரக்டரியை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு வந்து ஆர்எம் மட்டும் கிடையாது, rmdir. ஏன்னா டைரக்டரி டெலிட் பண்ணுறோம்ல, rmdir. ஓகேவா? ஸோ இப்போ டெலிட் ஆயிடுச்சு. எல்எஸ் கொடுத்தோம்னா அந்த ஃபைல் கிடையாது, அந்த ஃபோல்டர் வந்து கிடையாது. d.txt மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற என்ன, இதுதான் பேசிக்கான கமெண்ட்ஸ். இந்த ஐடியா இந்த கமெண்ட்ஸை பற்றின ஒரு ஐடியா இருந்தாலே ஓகேவா? ஸோ இன்னும் என்னென்னா எல்எஸ் கொடுத்தா இது மட்டும் வருதா? நம்ம என்ன பண்ணலாம்? சிடி டாட் கொடுத்து வெளியே வந்துக்கலாம். ஓகேவா? மறுபடியும் சிடி டாட் கொடுத்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற டைரக்டரிக்குள்ளார போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹோம் டைரக்டரியில் இருக்கோம். நான் ஜஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோம் டைரக்டரியில் இருக்கோமா? -a கொடுத்தா என்ன ஆகும்னா இங்கே வந்து நிறைய ஃபோல்டர் வந்து இடன் ஆகிருக்கும். என்னென்னா சம்திங் நிறைய வந்து செக்யூரான ஃபோல்டர்லாம் வந்து இடன் ஆகிருக்கும், நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அந்த ஃபோல்டர்லாம் பார்க்குறது -a கொடுத்தோம்னா நிறைய ஃபோல்டர் எக்ஸ்ட்ரா ஃபோல்டர் இருக்குது. இப்போ .sh ZHRC நம்ம போன டைம் வரவே இல்லை, இது வரல. ஸோ அது மாதிரி இது நிறைய இது பார்க்கலாம். ஓகேவா? கேட்சு, போப் ஷூட், பேஸ், ஆடினோ. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி -la கொடுத்தோம்னா எல்லாத்தையுமே அதில் இருக்கிற மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையுமே வித் பர்மிஷனோடையும் பார்க்கலாம். ஸோ டீனானது அதில் டீனா கிடையாது, ரைட்டு, ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூஷன். ஓகேவா? அது சொல்கிறது தான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது, அப்படி போட்டுருவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா சிஏஎல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து LS-LA. ஸோ இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு நான் சொல்லி தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கே வந்து ஒரு எவ்வளோ நிறைய டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் என்ன பண்ணலான்றேன்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஐடியா இருக்கா, மீதி வந்து நிறைய ஒரு கமெண்ட் ஷீட்ஸிட்டே இருக்குது. காலினக்ஸ் கமெண்ட் ஷீட்னு போட்ட லைக் நிறைய கிடைக்கும். இல்லை நான் வந்து ஒரு கமெண்ட்ஸ்லேயே வந்து நான் தரேன், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து தரேன். ஓகே? ஸோ அதில் வந்து நீ ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நார்மலான யூஸராக இருந்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு போதுமானது தான். ஓகேவா? நோ ப்ராப்ளம்.
ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாலே போதும். அப்டைன் ஒரு கமெண்ட் இருக்குது, என்ன பண்ணணும்னா டைம் வந்து கரெக்டாக வந்து நமக்கு தரும். ஸோ அது அப்டைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா யூ நேம் அப்டேட். யூ நேம் கொடுத்தோன்னா சிஸ்டத்தோட நேமு, அதாவது இந்த சிஸ்டத்தோட வந்து என்னது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நேம், ஓகேவா. யூ நேம் ஐஃபன் ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன வெர்ஷனு, இங்கே வந்து லினக்ஸ் மட்டும் வந்ததா, ஆனால் இங்கே வந்து லினக்ஸ் காலி நான் யூஸ் பண்ணுற வெர்ஷனு அதெல்லாம் வரும், ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இது வந்து பேசிக்கான ஐடியா. நீங்கள் ஒரு யூஸராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஐடியா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். ஸோ லினக்ஸ் கமெண்ட் சீட்டு வந்து நான் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது டிஸ்கிரிப்ஷனில் தருவேன், நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா. இதோட பார்ட் 2 வீடியோ நான் வந்து கண்டிப்பாக போடுவேன். ஸோ எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம சிஸ்டம் லாக்ஸில் எப்படி பார்க்குறது, அப்படி விண்டோஸையே, அதாவது நம்ம லினக்ஸில் நம்ம வந்து விண்டோஸாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதையும் எப்படி நான் வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஓகேவா. ஸோ அதை வந்து அதெல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஓகேவா. ஓகே. ஸோ இன்றைக்கி இவ்வளோதான் கைஸ். இதை பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.